Hello my dear students, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் 13 வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு சப்டிவிஷன் தான் பார்த்தோம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு சப்டிவிஷன், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில் கொஷின். இது நிறைய வருஷம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. எலக்ட்ரோஃபோரோசிஸ் அண்ட் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். எலக்ட்ரோஆஸ்மோசிஸ் இது உங்களுக்கு ஒரு கீவேர்டு நான் சொல்லிடுறேன். இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸில் பியை அண்டர்லைன் பண்ணிக்காங்க, பி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்காங்க. எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸில் எம்மை நோட் பண்ணிக்காங்க. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு டெஃபினிஷன் படிக்கிறப்ப தெரியும் பாருங்கள். இஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் அப்ளைட் அக்ராஸ் அ 2 platinum electrode immersed in a hydrophilic sol, the dispersed particle moves towards one or other electrode. So the movement of the sol particles under an applied electric potential is called as an electrophoresis or cataphorosis. அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து கொலாய்டல் பார்ட்டிக்கிளை டிசையர்டு அயான்ஸை வச்சு நான் பிரிக்கிறேன். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் கொலாய்டல் பார்ட்டிகல், நெகட்டிவ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த கொலாய்டல் பார்ட்டிகளோட சார்ஜை நான் கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த சார்ஜ் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்காங்களேன். அதை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ அது எந்த பக்கம் போகும், நெகட்டிவ் சைடு போகுமா? அப்போ நீங்கள் என்ன கன்க்ளூஷன், நெகட்டிவ் சைடில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிகளை நீங்கள் என்னென்னு சொல்லலாம், அப்போ அந்த பார்ட்டிகல் பாசிட்டிவ், அதனால தான் நெகட்டிவ் சைடு ஒட்டி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போது சரி, ஓகே, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த பி எப்படி சொன்னதுக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது, மீடியம் மூவ் ஆகலப்பா. மீடியம் மூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அடுத்த ஹெட்டிங். அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் பாருங்கள். த மூமெண்ட் ஆஃப் த சால் பார்ட்டிக்கல், அதனால தான் ஃபோரோசிஸ், சால் பார்ட்டிக்கல். ஸோ த மூமெண்ட் ஆஃப் த சால் பார்ட்டிக்கல் எப்போ இது மூவ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்போ எந்த பக்கம் மூவ் ஆகும், அது என்ன சார்ஜோ அதுக்கு ஆப்போசிட் சைடு எலக்ட்ரோடுக்கு போய் ஒட்டிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஓகே, இது எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் எடுத்துக்காங்க, பெரிய ஒரு யூடியூப், கிளாஸில், திக்கான கிளாஸில் செஞ்ச ஒரு யூடியூப் எடுத்துக்காங்க. அந்த யூடியூபுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டீஅயனைஸ்டு வாட்டரை உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். டீஅயனைஸ்டு வாட்டர், அதாவது டிஸ்டில்டு வாட்டர், அயான்ஸ் இல்லாத வாட்டர். ஏன்னா தண்ணியில் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அயான்ஸ் மூவ் ஆகும், அதனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் அயான்ஸே இல்லாத நியூட்ரலான ஒரு வாட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஊற்றி வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த சாலை நீங்கள் வந்து பிரிக்கணுமோ அந்த சாலை உள்ளே ஊற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சால் பார்ட்டிகல் இங்கே என்ன போட்டிருக்காங்க, அர்சனிக் சல்ஃபைடு, AS2S3 அர்சனிக் சல்ஃபைடு. முன்னாடியே நம்ம பார்த்தோம், அர்சனிக் சல்ஃபைடு வந்து பார்த்துட்டோம்னா கெமிக்கல் மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ அர்சனிக் சல்ஃபைடை உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியாது அர்சனிக் சல்ஃபைடு என்ன சார்ஜுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அந்த சார்ஜ் எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளுக்குள்ளே 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட உள்ளே கட்டி தொங்க விட்டுருங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், ஒரு யூடியூப் எடுத்திருக்கோம், அதுக்குள்ளே டீஅயனைஸ்டு வாட்டர் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த சாலை நம்ம வந்து சார்ஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த சால் பார்ட்டி கொலாய்டெல்லாம் உள்ளே நீங்கள் ஊற்றிடுங்க. இங்கே வந்து அர்சனிக் சல்ஃபைடு எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த 2 பிளாட்டினம் எலக்ட்ரோடையும் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 100 வோல்ட் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. 100 வோல்ட் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இங்கே யார் வந்து ஃபேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அயனைஸ்டு வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியம், டீஅயனைஸ்டு வாட்டர் இருக்குல்ல, டீஅயனைஸ்டு வாட்டர் ஆக்ட்ஸ் as a dispersed medium. இங்கே கொலாய்டல் பார்ட்டிகல் இருக்குல்ல, இட் ஆக்ட்ஸ் as a phase. அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த கொலாய்டல் பார்ட்டிக்கல் ஸ்விட்ச்னு ஆன் பண்ணுறப்போ இந்த ஹெட்டிங் பேரே என்ன, எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோஃபோரோசிஸ்னால் எது மூவ் ஆகணும், கொலாய்டல் பார்ட்டிக்கல் தான் மூவ் ஆகணும், மீடியம் மூவ் ஆகக்கூடாது. டீஅயனைஸ்டு வாட்டர் அப்படியே இருக்கும், பார்ட்டிகல் நகர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த சில்வர் சல்ஃபைடு எந்த பக்கம் நகர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த டயக்ராமில் பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் அதிகமாக மேலே ரைஸ் ஆகிருக்கா. அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், சில்வர் சல்ஃபைடுங்கிறது என்ன கொலாய்டல் பார்ட்டிகல், நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்டல் பார்ட்டிகல். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ். மறுபடியும் ஒரு டைம் இதை நான் படிக்கிறேன் பாருங்கள். இஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் அப்ளைட் அக்ராஸ் அ
2 platinum electrode immersed in a hydrophilic salt. அது என்னப்பா hydrophilic நான் முன்னாடி நம்ம பார்த்ததான் dispersed phase which allows dispersed medium. Dispersed phase which allows dispersed medium is called as an hydrophilic. இதெல்லாம் keywords நீங்கள் நோட் பண்ணிக்கணும். Electrophoresis it works on the principle of hydrophilic salt தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே அதை எடுத்து வைக்கிறப்போ the movement of the skulls under the applied electric potential is called as an electrophoresis. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டோஃபோரோசிஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே சால் பார்ட்டிகல் வந்து நெகட்டிவ் சைடாக இருந்துச்சுன்னா எந்த பக்கம் ரைஸ் ஆகிருக்கும்? பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ரைஸ் ஆகிருக்கும். இப்போ சால் பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எந்த சைடு ரைஸ் ஆகிருக்கும்? நெகட்டிவ் சைடு ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் சால் பார்ட்டிகளோட சார்ஜை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபினாமினன் ஆஃப் எலக்ட்ரோஃபோரோசிஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை பிளேசிங் a layer of an arsenic sulfide salt under 2 limbs of an U-tube. When a potential of 100 volt is applied between 2 platinum electrodes dipping in a deionized water, it is found that level of the salt particles on the negative side and rises on the positive side. So this indicates that arsenic sulfide is negatively charged. அவ்வளோதான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் பார்த்தோம்னா இந்த லெசன் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்டல் பார்த்தோம்னா இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான்ப்பா. கொஞ்சம் நல்லா இந்த வீடியோஸ் இன்றைக்கே பார்த்து முடிச்சிருங்க. தேங்க்யூ.